மக்களே, பிக் பில்லியன் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸோடு நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை கம்மியான விலையில் வந்து வாங்கலாம். ஜிஎஸ்டி குறைப்புக்கு அப்புறமா வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேல் தான் இந்த பிக் பில்லியன் டே. ஸோ இதில் நிறைய மொபைல்ஸும் அதேமாதிரி ஃப்ரிட்ஜஸும் வாஷிங் மிஷின்ஸும் மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களுடைய விலை அப்படின்ற பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து குறைஞ்சிட்ருக்கிறத விட குறைச்சி வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் நான் வந்து ஒரு சில மொபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எது வந்து ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்குது. நான் வந்து பர்சனலாக ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு தான் வந்து பார்த்தேன். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லலாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 15, ஐஃபோன் 16 ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. அமேசானை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 15 வந்து சேல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஐஃபோன் 16 வந்து சேல் பண்ணுறாங்க. ஐஃபோன் 15 வந்து அமேசானில் எந்த அளவுக்கு ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்னா 44,000 அந்த ரேஞ்சிலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கார்டு ஆஃபர்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஐஃபோன் 16 தான் நீங்கள் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கலாம். ஸ்டார்டிங்கில் அதாவது ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 48,999 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஐஃபோன் 16 வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து 51,999 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. நேற்றுலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 54,999 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா கார்டு இருந்தது, ஐசிஐசிஐ கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 52 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 15க்கும் 16க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு சில கேமராஸ்லேயும் அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே வந்து ஓவரால் சேம். ஆனால் 15ல் வந்து ஏதோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். நம்ம வந்து ஐஃபோன் யூசர்ஸ் கிடையாது. பட் வந்து நீங்கள் 16 வாங்குற மாதிரி இருந்தது. நான் 15 பார்த்தீங்கன்னா 58, 60 அந்த ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருந்தது. 16 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 65 அந்த ரேஞ்சிலே வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 51,999 வந்து வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஐஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 16 ப்ரோ வந்து 85,999 அதாவது 85,999 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 70,999 அப்படின்றது இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சேல் ஆகுது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி வந்து ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மொபைலையும் 1,07,999 ரூபா ப்ரைஸில் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 97,999 அப்படின்ற இந்த விலைக்கே வந்து கொண்டு வராங்க. ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸும் வந்து ஒரு நல்ல மொபைல் தான். வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி இந்த கேமராஸ்க்காக தான் நீங்கள் வந்து மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 பிராண்டை வந்து கண்ண மூடின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். ஒன்று ஐஃபோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல், இன்னொன்று வந்து சாம்சங். ஐஃபோன், சாம்சங் ரெண்டுமே வந்து ஓரளவு வந்து நல்லா தான் இருக்கும். அதேமாதிரி கூகுள் பிக்சலும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். கூகுள் பிக்சல் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மொபைல்ஸ் வந்து போங்க. கூகுள் பிக்சலில் பிக்சல் 9 அப்படின்ற ஒரு மொபைலை பார்த்தீங்கன்னா 35,999 வந்து சேல் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. நானும் வந்து ஈகராக வெயிட் பண்ணேன், இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணேன். என்ன ஆச்சு அப்படின்னா மொபைல் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு, நிறைய வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் லிஸ்ட்டில் வந்து காட்டுது. இது கூகுள் பிக்சல் 9 அப்படின்ற ஒரு மாடல் மட்டும் வந்து அவங்க வந்து சேலில் வந்து காட்டலாம். ஆனால் இவங்க ஹைலைட் பண்ணதே என்ன அப்படின்னா பிக்சல் 9 பார்த்தீங்கன்னா இந்த 79,999 வந்து சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதை நாங்கள் வந்து இன்றைக்கி 35,999 வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க. பட் வந்து இப்போ அது வந்து அவைலபிள் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல்லே பார்த்தீங்கன்னா 8A அப்படின்ற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து 52,999 வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ 24,999 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதே பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் அப்படின்ற இந்த ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி 69,999 ரூபா அப்படின்ற இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுள் பிக்சலில் ஒரு ஃபோல்டு மொபைல் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1,72,299 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த ஒரு மொபைலை இன்றைக்கி வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 99,999 அப்படின்ற விலைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் வந்து பிக்சல் 10. ஸோ இந்த மொபைலை வந்து எவ்வளோக்கு நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்படின்னா 72,999 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம். இனிஷியலாக வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 82 சம்திங்கில் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 72க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. வாங்குற மாதிரி தான் வந்து வாங்கலாம். பட் வந்து என்னென்னா கூகுள் பிக்சல் அதாவது கேமராவுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சாம்சங்கும் நல்லாயிருக்கும், கூகுள் பிக்சலும் நல்லாயிருக்கும். பட் வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பிக்சல் வந்து யாரும் வந்து யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து கேமரா சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து நீ வந்து சாம்சங்கே வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து பிக்சலுடைய அந்த கேமரா குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு
சொல்லிட்டு நம்ம வந்து விஷுவலாக கண்ணில் பார்க்காதனால நம்மளால் வந்து ஒப்பீனியன் வந்து சொல்ல முடியல. பட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து போடுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கேமராவுக்கு ஏற்ற ஒரு மொபைல் அப்படின்னா நம்ம வந்து சாம்சங் பக்கமும் வந்து போகலாம். S24 அதேமாதிரி S24 FE அதேமாதிரி வந்து சாம்சங்லேயும் ஃபோல்டு மாடல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மொபைல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். S24 பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 74,999 அப்படின்ற ஒரு விலைக்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 38,999 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலை வந்து சேல் பண்ணுறாங்க. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஐஃபோனுக்கு ஈக்குவல் கிட்டத்தட்ட மச்சின் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சாம்சங் S24 FE அப்படின்ற வந்து ஒரு மொபைலும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து சேல் ஆகுது. இதற்கு முன்னாடி எவ்வளோ வந்து சேல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 8GB 120 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ ப்ரைஸில் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 59,999 வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து எவ்வளோக்கு கொண்டு வராங்க அப்படின்னா 29,999 அப்படின்ற ஒரு விலைக்கு பார்த்தீங்கன்னா S24 FE அப்படின்ற ஒரு மாடல் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 256 வேரியண்ட்டில் வந்து வாங்குற மாதிரி இருந்தது அதை வந்து 65க்கு வந்து இதுக்கு முன்னாடி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 33,999க்கு நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு கேமரா மொபைல் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா சாம்சங் வந்து ட்ரை பண்ணலாம். பர்சனலாக எனக்கு வந்து சாம்சங் மேலே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒரே ஒரு சாம்சங் மொபைல் வந்து வாங்கின மொபைலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்ச நாளே வந்து ஹேங் ஆச்சு, PCB கம்ப்ளைண்ட் ஆச்சு. சரி கிளைம் பண்ணலான்னு போனால் அங்கே வந்து நிறைய சர்வீஸ் சென்டரில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் இருந்ததுனால அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்சங் மேலே வந்து பெருசாக ஈடுபாடு கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாம்சங்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து லைட்டாக இழுக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து சாம்சங் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலுமே ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. நிறைய சர்க்குலேஷனில் கூட பார்த்திங்கன்னா வந்து S24 வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. ஃபோட்டோஸும் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. நைட் டைமில் வந்து வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பக்காவாக இருக்குது. S24 FE இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர்த்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி இருந்தலாம். ஸோ இது வந்து நான் என் வீட்டுக்கு வாங்குறது வந்து பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன். ஃப்ரிட்ஜு வாங்குற மாதிரி இருந்தால் LGயில் 185 லிட்டர் 4 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 3491 அதாவது 13,491 ரூபாய்க்கு நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 ரேஞ்சில் வந்து இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கார்டு ஆஃபரோட வந்து 13,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதேமாதிரி 5 ஸ்டார் வாங்குற மாதிரி இருந்தாலுமே 14,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 19 ரேஞ்சில் வந்து இருந்தது. இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த குறைஞ்ச விலைக்கு வந்து கொண்டு வராங்க. நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம். அதேமாதிரி வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி இருந்தாலும் நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. போஸ்ட் உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. நீங்கள் எந்த வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி இருந்தாலுமே உங்கள் ஏரியாவில் நியர்பை சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான வாஷிங் மிஷின்ஸ் வந்து வாங்கிக்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா IAB வந்து எல்லா ஏரியாவிலும் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ IAB வாங்குற மாதிரி இருந்ததுன்னா டாப் லோடு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 7 kg மாடல் அந்த மாடல் வந்து கீழே வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வருது. 19க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. ஆஃபர்ஸ் ப்ரைஸோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 14,000 வந்து கொண்டு வராங்க. இதை வாங்குறது வந்து வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினும் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து கொடுக்குறேன். செனட்டர் MXC அது சம்திங் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன். ஸோ அந்த மாடலும் பார்த்தீங்கன்னா 32,990 ரூபா அதாவது 33,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி கிரெடிட் கார்டு ஆஃபரோட 26,500 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வராங்க. வாங்குறது வந்து வாங்கலாம். பட் எந்த நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி LG வாங்குறீங்க, இல்லை வந்து சாம்சங் வாங்குறீங்க, இல்லை வந்து வேர்ல்ஃபுல் வாஷிங் மிஷின் வந்து வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் போஸ்ட் வாங்குறீங்க, IAB வாங்குறீங்க அப்படின்னாலுமே எது வாங்கினாலுமே நியரிங்கில் சர்வீஸ் சென்டர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான வாஷிங் மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து நியரிங்கில் இருந்ததுனா தான் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. எல்லாமே தான் ஐஃபோன் வந்து அப்படி கிடையாது. பட் வந்து இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெலாம் வாங்கிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வாங்குறோம் அப்படின்னா நியரிங்கில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வாங்கிக்க. ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு எது தேவையோ இருக்கோ அதை வந்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது வாங்குறவங்க இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிக் பில்லியன் டே ஆஃபர்ன்றனாலே GST குறைப்புக்கு பிறகுமாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேல் அப்படின்றனாலும் இதில் வந்து ஒரு பெரிய அந்த ஆஃபர்ஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. போய் பாருங்கள்.